ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா ஒரு ஒரு சேலஞ்ச். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேலஞ்ச் பார்த்துருந்தோம். இது வந்து செகண்ட் சேலஞ்ச். ஓகேங்களா? இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா சைன் அண்ட் பேஜ். நீங்க சைன் அண்ட் பேஜ் பார்த்ததும் நீங்க வந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா சிம்பிள் பேஜ் அப்படின்றத வந்து நினைப்பீங்க. ஜஸ்ட் சைன் அண்ட் சைன் அப் பேஜ். பட் நான் சைன் அண்ட் பேஜ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூஐ ஸ்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். நம்ம யூசுவலாக வந்து நம்ம டிசைனர்ஸ் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் பேஜ் மட்டும் சைன் இன் வித் சோஷியல் லாகின்ஸ் இருக்கும் ப்ளஸ் இமெயில் ஆர் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைன் இன் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். பட் இதில் வந்து பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேலஞ்ச் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து மெயின் பேஜ் வந்து நான் சொல்லிட்டேன் சைன் இன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நார்மல் டிஃபால்ட் ஸ்டேட் தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டைப்பிங் ஸ்டேட் இருக்கு, அப்புறம் எரர் ஸ்டேட் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. எம்டி ஃபீல்டில் இருக்கிற மாதிரி, இல்லை வந்து பாஸ்வேர்ட் ராங், இமெயில் ராங், இல்லை வந்து இமெயில் வந்து இன்வேலிடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்டி ஃபார்ம் சப்மிஷன். அப்போ அந்த இடத்துல என்ன எரர் காமிக்கணும், நெட்வொர்க் எரர் இருக்கப்போ நெட்வொர்க் எரர் இருக்கும். டியூரிங் லைக் லாகின் டைமில் வந்துட்டு நெட்வொர்க் எரர் இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் வந்து பண்ணலாம் பாஸ்வேர்ட்ஸ்க்கு. ஸோ இந்த 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 மாதிரி வேரியன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து சைன் அண்ட் பேஜ் வந்து டிசைன் சேலஞ்சில் வந்து போட்டிருக்கேன். சேம் சைன் இன் பேஜ் எடுத்திருக்கேன். பட் லிட்டில் பிட் நான் மாடிஃபை மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ரீடிசைன் வந்து நான் பண்ணி காமிக்க போகிறதில்ல. பட் ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக நான் என்னென்ன ஸ்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஃபால்ட் ஸ்டேட். டிஃபால்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு யூஸ்வலாக நம்ம சைன் இன் பேஜ் பண்ணுவோம்ல வித் இமெயில் பாஸ்வேர்ட் இல்லைன்னா ஃபோன் நம்பர் அதெல்லாம் வச்சு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சோஷியல் லாகின்ஸ்னா சோஷியல் லாகின்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். சைன் அப் ஆப்ஷன் இருக்கு, ஃபர்காட் பாஸ்வேர்ட் இருக்கு. ஓகேங்களா? லாகின் பட்டன் இது இவ்வளோ தான் டிஃபால்ட்டாக வந்து நான் வச்சிருக்கேன். சைன் அப் பேஜ் பண்ணும்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? தென் சோஷியல் லாகின்ஸ் இருக்கா வேணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். மேபி அவங்க பாஸ்வேர்ட்ஸ் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும் இந்த ஆப்ஷன். தென் ஒரு சிடிஏ பட்டன் வந்து இருக்கும். அப்புறம் கிரீட்டிங் மாதிரி கொஞ்சம் பெட்டரா ஒரு ஃப்ரெண்ட்லி வேல வந்து வச்சா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? கண்டென்ட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஃபால்ட் வந்து கொடுத்துட்டேன். நான் வந்து டைப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இமெயிலோ பாஸ்வேர்டோ வந்து என்டர் பண்ணும்போது அந்த ஃபீல்டு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபீல்டை வந்து ஹைலைட் பண்ணி நம்ம காமிக்க போகிறோம். யூசர் வந்து டைப் பண்ணுறாங்க, அந்த ஃபீல்டில் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ்ட் வந்து இந்த ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வென் டைப் பண்ணும்போது அந்த அந்த ஸ்டேட் வந்து அந்த ஸ்ட்ரோக்கோ இல்லைனா வந்து நீங்கள் என்ன எப்படி எந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்கீங்களோ ஃபீல்டு அதை வந்து ஃபோக்கஸ்டாக காமிக்கிறதுக்காக இந்த அவுட்லைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். இமெயிலுக்கும் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டுக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வேரியன்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். மேபி அவங்க வந்து இமெயிலும் ராங்காக கொடுத்துட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாஸ்வேர்ட் வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஈவன் நீங்கள் சிங்கிளாக ஒன் பை ஒன் ஈச் ஃபீல்டு வேலிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டெவலப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ பண்ணுறாங்க அப்படின்னா இன்கரெக்ட் இமெயில் மேபி ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரி இன்கரெக்ட் இமெயில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா .com வந்து நம்ம ஆட் பண்ணல. ஓகேங்களா? இது வந்து இமெயில் வந்து இன்வேலிடாக இருக்குது. ஸோ இன்வேலிட் இமெயில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இன்வேலிட் இமெயில். ஸோ அந்த எல்லாமே .com வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேரியன்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து ராங்காக இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எரர் ஸ்டேட்டுக்காக ஹைலைட்டடாக யூசருக்கு தெரியணும், ஜஸ்ட் டெக்ஸ்ட்டாக நம்ம ஷோ பண்ணாமல் அந்த ஸ்ட்ரோக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணி வந்து நான் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு வேரியன்ட்.
ஓகேங்களா? இன்கரெக்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர்ட். இது வந்து சக்சஸ் ஸ்டேட். சக்சஸ் ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இமெயிலும் என்டர் பண்ணிட்டாங்க, பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிட்டாங்க. டிஃபால்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் தான் இன்சைட்ல இருக்கும். you@example.com இங்க வந்துட்டு என்டர் யுவர் பாஸ்வேர்ட், அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் ஆர் சம்திங் அந்த மாதிரி நம்ம வந்து குடுத்துருப்போம். பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஐகான் இது எல்லாமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு வேரியன்ட். ஆஃப்டர் பாஸ்வேர்டோ இமெயிலும் என்டர் பண்ண அப்புறம் வந்துட்டு சக்ஸஸ் ஸ்டேட்ல எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இது ஒரு வேரியன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஃபார்ம் சப்மிஷன். மேபி யூசர் வந்துட்டு இமெயிலும் என்டர் பண்ணல, பாஸ்வேர்டும் என்டர் பண்ணல, ஜஸ்ட் பட்டன் மட்டும் கிளிக் பண்றாங்க, லாகின் பட்டன் மட்டும். அப்போ அந்த டைம்ல என்ன வேணும் அப்படின்னா, ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில் எம்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கொடுத்துருக்கேன். இந்த இதுல வந்துட்டு இந்த இமெயில் வந்து இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் தான் இருக்கணும். you at example .com. ஓகேவா? இதுல வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் தான் இருக்கும். நார்மலா வந்துட்டு ஃபீல்டு வந்து எம்ப்டியா இருக்கும்போது ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில், அதே மாதிரி பாஸ்வேர்ட் கான் பி எம்டி. இந்த ரெண்டு இதை வந்து எரர் மெசேஜ் வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். இது வந்து ஒரு வேரியன்ட். நெக்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் எரர். மேபி அந்த டைம்ல வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு லாகின் பண்ற டைம்ல அப்படின்னா, அதுக்காக நான் வந்து இந்த ஒரு டோஸ்ட் மாதிரி பேஜ் டாப்லயே காமிக்கிற மாதிரி ஈஸியா வந்து யூசருக்கு விசிபிளாகவும் இருக்கும். ப்ளஸ் வித் ஆக்ஷன் பட்டனோட நான் வந்து கொடுத்துருக்கேன். ரீட்ரை பட்டனோட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஐகான் லைக் ஒரு எரர் அப்படின்றத ஹைலைட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ளீஸ் ட்ரை அகைன் வித் ரீட்ரை ஆப்ஷன். ரீட்ரை பண்ணும்போது மேபி பேஜ் வந்து ரீலோட் ஆகலாம். ஸோ அந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிறதுக்கு ஓகேயா இருக்கலாம். அதனால நான் ரீட்ரை ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் அட்டம்ஸ் லைக் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பாஸ்வேர்ட் வந்து ராங் பாஸ்வேர்டை வந்து அட்டம் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வார்னிங் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வார்னிங் ஐக்கான் போட்டு டூ மெனி ஃபெயில்ட் அட்டம் ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் ஆர் ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட். லேட்டர் அவங்க ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா அவங்களோட பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வேணும்னா ரீசெட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டன் வந்து நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் மோர் தென் 10 ஆர் நம்ம ஒரு லிமிட் வச்சிருப்போம்ல. ஸோ அந்த லிமிட்டை வந்து எக்ஸீட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பட்டன் வந்து டிசேபிள் பண்ணிட்டு வார்னிங் மெசேஜ் கொடுத்துரும். ஒன்று அவங்க லேட்டர் ட்ரை பண்ணோம் ஆஃப்டர் சம் டைம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம பேஸ்டாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி லேட்டர் அவங்க ட்ரை பண்ணலாமா, இல்லைனா வந்து ரீசெட் ஆப்ஷன் வந்து பண்ணலாமா, இல்லைனா வந்து குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆஃப்டர் மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணணும், இல்லைனா லாக் ஆயிரும் அப்படின்னு வரும்ல அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ மேபி லைக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் ஆப் தானே, அதனால நம்ம வந்து நார்மலாகவே வந்து கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்க வேரியன்ஸ். ஓகேங்களா? மேபி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் சைன் இன் சைன் அப் அப்படின்றப்ப வந்து ஒரு சிங்கிள் பேஜோட வந்து முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் வந்து இந்த வேரியன்ஸ்லாம் காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஈச் ஒன் பை ஒன் பேஜாக வந்து நான் டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இஃப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காம்போனண்ட்டாக மேக் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா ஃபீல்டை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஸ்டேட் எப்படி இருக்கும், டிசைன் காம்போனன்ட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? டிசைன் சிஸ்டம் பண்ணும்போதே வந்துட்டு ஃபீல்டுக்கு வந்து என்னென்ன வேரியன்ட் வேணுமோ அது எல்லாமே பண்ணிடுவாங்க. எரர் ஸ்டேட், அப்புறம் ஃபோக்கஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு டைப்பிங் ஸ்டேட்டு, வேற எரர் மெசேஜஸ் வந்து ஷோ பண்ணுற மாதிரி எரர் ஸ்டேட் இதெல்லாமே பண்ணுவாங்க. பட் எரர் டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம யூஐயில் தான் நம்ம காமிக்கணும். அப்போ தான் வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க சேம் டெக்ஸ்ட்டை. இல்லை நீங்கள் நார்மலாக சிம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்றப்ப வந்து நீங்கள் ஜஸ்ட் காம்போனண்ட்ல மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து டிஃபால்ட் ஸ்டேட், எரர் ஸ்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை காம்போனண்ட்டாக இல்லைனா கூட சைடில் வந்துட்டு இதெல்லாம் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு ஈச் வேரியண்ட்டை வந்து ஃபீல்டு டிஃப்ரென்ஸில் வந்து காமிக்கலாம். நான் இப்படி காமிக்கும் போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அலாங் வித் ஹெட்டிங்கோட இருக்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து நான் சிங்கிள் சிங்கிள் பேஜாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 10 பேஜஸ் கிட்ட வந்து வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட பேஸ்ட் ஆன் உங்களோட ஐடியா பொறுத்து நீங்கள் வந்து காம்போனண்ட்டோ இல்லை பேஜஸோ வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
இனியும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.